ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது பன்னார்கட்டா நேஷனல் பார்க்கில் இருக்கிற அனிமல்ஸை பற்றியும் ப்ளஸ் ட்ராவல் டீட்டெயில்ஸை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பன்னார்கட்டா நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது. பெங்களூர்லேருந்து அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த பிளேஸ் லொக்கேட் ஆகிருக்கு. நான் ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். நான் ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து ஒரு 40 ருபீஸ் மட்டும் கலெக்ட் பண்ணாங்க. இந்த பன்னார்கட்டா நேஷனல் பார்க்கு பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக்லேருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. நான் தனியாக ட்ராவல் பண்ணுறங்காட்டி வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நான் ஓன் வெஹிக்கிள் எதுவும் வந்து யூஸ் பண்ணல. இந்த பன்னார்கட்டா நேஷனல் பார்க்குக்கு ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கும். டிபெண்ட்ஸ் வந்து டிராஃபிக்கை பொறுத்து. நான் ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த பஸ் தான். நான் ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா வீக் டேஸில் தான் ட்ராவல் பண்ணேன், வீக்கெண்டில் பண்ணல. ஏன்னா வீக்கெண்டில் பண்ணேன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வந்து சஃபாரியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வீக் டேஸில் ட்ராவல் பண்ணேன். இந்த பன்னார்கட்டா நேஷனல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பீப்புள்ஸ் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே அனிமல்ஸ் வந்து அங்கே நல்லாயிருக்கும். அந்த பஸ் சஃபாரியில் ட்ராவல் பண்ணும்போது உண்மையாகவே ஒரு ஓப்பன் ஃபாரஸ்ட்டில் வந்து த்ரில்லிங்காக வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். இந்த நோட்டீஸ் போர்ட் பாருங்கள், டிக்கெட் ஃபேர் எல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா பஸ் சஃபாரி எடுத்திங்கன்னா 350 ருபீஸு. இதே வந்து வீக்கெண்டில் எடுத்திங்க அப்படின்னா 400 ருபீஸு, ஒரு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஓன் ஜீப் கூட 6 சீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 3500 சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா 3900 சம்திங் வந்து எக்ஸ்ட்ரா 400 ருபீஸ் எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் ஜூக்குள்ளே மட்டும் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா வெறும் 100 ருபீஸ் நம்ம பே பண்ணால் போதும். ஜஸ்ட்டு கூண்டுக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸை மட்டும் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பட் வந்து ஒரு ஓப்பன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொஞ்சம் த்ரில்லிங்கான அனுபவம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சஃபாரியில் ட்ராவல் பண்ணால் தான் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அதனால எல்லாருமே வந்து இந்த சஃபாரியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. நம்ம வெறும் ஜூ மட்டும் டிக்கெட் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டில் கட் பண்ணி வெறும் ஜூ மட்டும் பார்த்துட்டு போகணும். இதே சஃபாரிக்கு வந்து டிக்கெட் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஜூ டிக்கெட்டும் அதில் இன்க்ளூடிங்கு. ஏன்னா சஃபாரிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 250 ருபீஸ் தான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் ஜூ டிக்கெட்டும் அதில் இன்க்ளூடிங் தான், 350 ருபீஸு. ஸோ நம்ம சஃபாரிக்கு மட்டும் டிக்கெட் கேட்டால் அவங்க தரதில்லை. ஜஸ்ட் வந்து ஜூ டிக்கெட்டும் இன்க்ளூட் பண்ணி தான் தராங்க. அது என்ன ரீசன்னு தெரியல. நான் போகிறது பார்த்தீங்கன்னா பஸ் சஃபாரி. இதுக்கு டைமிங் ஸ்லாட்டெல்லாம் இருக்குது. ஒரு 1/2 hour ஒன்ஸ் வந்து ஸ்லாட் வந்து இது பண்ணுவாங்க. 9 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் 5 o'clock வரைக்கும் வந்து அந்த ஸ்லாட் வந்து முடிஞ்சிடும். நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 4 o'clock ஸ்லாட்டு. ஏன்னா ஒன்று எர்லி மார்னிங் போகணும், இல்லை ஈவினிங் போகணும். அப்போ தான் வந்து மேக்ஸிமம் வந்து அனிமல்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா இங்கே நூன் டைம் அந்த மாதிரியெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அது தூங்கிட்டு இருக்கும், இல்லைனா வந்து எதுவும் பண்ணாது, ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பண்ணாது. நான் போன டைம் வந்து செம டைமிங்னு நினைக்கிறேன். ஏன்னா அனிமல்ஸ் எல்லாம் செம ஆக்டிவாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் தான் பார்த்தேன். எலிஃபெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நட் ரோட்லேயே நின்றுட்டு இருந்தது. நீங்கள் இந்த பன்னார்கட்டா வர்றதுனா கண்டிப்பாக வந்து இந்த 4:30 ட்ரிப்பும் இல்லை 5 o'clock ட்ரிப்பும் வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் 5 o'clock ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் பட் அந்த ட்ரிப்பை நம்ம சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அனிமல்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், நீங்கள் பார்க்கவும் நல்லாயிருக்கும். இது வெறும் பார்த்திங்கன்னா வெறும் எலிஃபெண்ட் இருக்கிற ஏரியா மட்டும்தான். ஒரு 1000 acres ஒரு 2000 acresக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஏரியாவில் வெறும் எலிஃபெண்ட் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த அனிமல்ஸும் பார்த்தா இங்கே வரக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க.
நீங்கள் வீக்கெண்டில் ட்ராவல் பண்ணுன்னா கண்டிப்பாக இந்த பஸ் சஃபாரிக்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் 1 ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீக் டேஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு சஃபாரியில் ஈஸியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஈஸியாக என்ன டைமிங் ஸ்லாட் வேணாலும் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ ஈவினிங் 4 o'clock வேணாலும் ஈஸியாக கிடச்சிரும். பட் சண்டே எல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து பிஸியாக தான் இருக்கும். இந்த மூவி டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாக ஹவுஸ்ஃபுல்னு காட்டிடும். நீங்கள் அந்த முதுமலை டைகர் ரிசர்வ் இல்லை பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் எல்லாம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஓப்பன் ஃபாரஸ்டெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபீல் தான் எனக்கும் வந்து கொடுத்துச்சு. ஸோ இன்னும் லேட்டாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட்ஸ் அனிமல் சவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அவங்க அதனால தான் வந்து ஒரு 5:30 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த பன்னார்கட்டா நேஷ்னல் பார்க்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு அனிமலுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய கேட் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. நம்ம உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா கரடி இருக்கிற இடம்னு நினைக்கிறேன். கரடி இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக மானாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து கரடிக்கிட்ட மான் ஈஸியாக எஸ்கேப் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதனால் மேபி இங்கே விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கரடியோட ஸ்பீடு போகிறதுக்கு மான் ஈஸியாக எஸ்கேப் ஆயிரும். ஆனால் இந்த ஏரியாவில் கரடி எங்கேயும் பார்க்க முடியல. பட் நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டை வழி மறிச்சிட்டு வேன் மேலெல்லாம் ஏறிட்டு இருந்தது கரடி. உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு போகிறது பார்த்திங்கன்னா லயனோட இடத்துக்கு. எனக்கு இந்த பன்னார்கட்டாலேயே பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த லயனும் அப்புறம் வந்து டைகர் இருக்கும். இங்கே டைகரும் சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு இந்த ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். இந்த விஷுவல் பாருங்கள், இந்த லைனை பார்க்க எப்படி இருக்குன்னு பயங்கர கெத்தாக இருக்குது சொல்லப்போனால். நம்ம ஊர்லேயெல்லாம் லைன் இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. மேக்ஸிமம் ஒரு வேளை இந்த சென்னை வெயிலுக்கு வந்து இந்த வண்டலூர்லாம் இருக்கிற லைன் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. மேக்ஸிமம் அந்த வெயிலுக்கு செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த பெங்களூர் இல்லை கேரளாவில் இருக்கிற லைனெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர செழிப்பாக இருக்குது. இந்த 4 to 5 o'clock ட்ரிப்பில் தான் பார்த்திங்கன்னா இந்த லயன் வாக் பண்ணுறது, டைகர் வாக் பண்ணுறது, ரொம்ப க்ளோஸில் பார்க்குறது, இந்த ஜீப் மேலே ஏறுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் நடக்கும். ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அனிமல்ஸ் எல்லாம். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து இந்த ட்ரிப்புக்கு வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. மார்னிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு 9 to 10 o'clock வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த லைன் பாருங்கள், ஏஜ் வந்து ஒரு 3 years தான் இருக்கும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வேற ஒரு அனிமலை தான் வந்து லாங்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் கேமராவில். பஸ் ஒரு 2 minutes அந்த பிளேஸில் நின்றுருக்கும். பட் எனக்கு தெரியவே இல்லை. என்னோட டைரக்ட் சிட்டிங் பிளேஸுக்கு கீழே தான் வந்து இந்த லைனே இருந்திருக்கு. அப்புறம் கடைசி நேரத்தில் தான் என்னால் இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சது. இதே பெரிய லைனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மேலே பாஞ்சிருக்கும் பஸ்ஸு மேலே. ஏதோ சின்ன லைனாக இருக்குங்காட்டி சும்மா பார்த்துட்டு மட்டும் இருந்துச்சு. இந்த லைன் பாருங்கள், இந்த லைனுக்கு மேக்ஸிமம் வந்து ஏஜ் வந்து ஒரு 5 to 6 years இருக்கலாம். காட்டுக்கே ராஜா வந்து சிங்கம்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அதோட நடையிலேயே அது தெரியும். அந்தளவுக்கு வந்து ஒரு கம்பீரம் இருக்கும். எனக்கு ஏன் இவ்வளோ வந்து சிங்கம் பிடிக்கும்னு தெரியல. மேபி என்னோடய ராசியே வந்து லியோ தான். ஸோ அதனால கூட வந்து எனக்கு சிங்கம் பிடிக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனால் நான் வெயிட் பண்ண
நீங்கள் யூடியூபராக இருக்கீங்க, இல்லை ஒரு வீடியோ நல்லா எடுக்கணும், இல்லை அனிமல்ஸ் நல்லா பார்க்கணுன்னா பெட்டர் ஒன்று ஃபஸ்ட் சீட்டில் இருங்க, இல்லைனா பேக் சீட்டில் வந்துடுங்க லாஸ்ட்டுக்கு. அப்போ தான் வந்து நல்லா பார்க்க முடியும், வீடியோஸும் நல்லா எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டைகரை தான். நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒயிட் பெங்கால் டைகரு. எவ்வளோ கேஷுவலாக வாக் பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்கள் இந்த டைகரு. பார்க்கலாம், இன்னும் க்ளோஸாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இவ்வளோ க்ளோஸ்லியெல்லாம் வந்து நான் ஒரு டைகரை நான் பார்த்ததே இல்லை. மேக்ஸிமம் வீடியோவில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். நேரில் டைரெக்டாக வந்து இவ்வளோ க்ளோஸில் பார்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் போன வேனுக்கு பக்கத்துலேயே தான் இந்த டைகர் சும்மா வாக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தது. பார்க்க அவ்வளோ கம்பீரமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டைகரை பாருங்கள். இது சாப்பாட்டுக்கு ஏதோ கூப்பிட்டுருந்தாங்க, பட் போகாமல் ஏதோ அடம் பிடிச்சிட்டு இருந்தது. உண்மையாகவே இந்த பன்னார்கட்டா நேஷ்னல் பார்க்கில் இருக்கிற டைகர்ஸு, லயன் எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உண்மையாகவே அதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து நல்லா பார்த்துக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருந்துச்சு. நான் ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் ஏசி பஸ் சஃபாரி. இது 4:30 to 5 o'clock ட்ரிப்பு. ஸோ இதோட வந்து இந்த சஃபாரி வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 to 5:30 மட்டும் ஒரு ஏசி பஸ் ட்ரிப்பு மட்டும் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் சஃபாரியும் க்ளோஸ் ஆயிரும். டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா 3 o'clock க்ளோஸு. ஸோ அதுக்கு பிஃபோர் வந்து நீங்கள் டிக்கெட் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். நான் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தேன். இந்த 4:30 ட்ரிப்பு வந்து நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். நீங்களும் சப்போஸ் வர்றது அப்படின்னா ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். நீங்கள் டிக்கெட் கவுண்டர் போய் வெயிட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. உங்களுக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த பெங்களூரில் இருக்க பன்னார்கட்டா நேஷனல் பார்க்கை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், நீங்களும் ஒரு அனிமல் லவராக இருந்தால். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதோட இந்த ட்ரிப்பை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்க வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.